ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான். சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்க நாங்கள் டி நகர் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாக நாங்கள் டி நகரில் தான் இருப்போம். ஒன்லி சேரீ எடுக்க தான் வந்தோம். கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு சேரீ எடுக்க வந்திருக்கிறோம். இது டி நகரில் இருக்கிற பச்சையப்பா சில்க்ஸ் தான். சேரீ எல்லாம் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. நல்ல வெரைட்டி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு சேரீ. எல்லோரும் சேரீ எடுத்திருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பொண்ணு பாப்பா வந்தோடனே ஃபஸ்ட்டு செலெக்ஷன்லேயே ஒரு 5-6 சேரீ காட்டும் போதே செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சேரீ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துது. இப்போ எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கும் புடவை எடுத்துன்னுக்குறாங்க. சரி, அந்த கேப்பில் நம்ம வீடியோ எடுத்துலான்னு இப்போ வீடியோ எடுத்துன்னுக்குறேன். வாங்க ஒரு சேரீயாக பார்க்கலாம். ரேட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த சேரீ எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. என் மொபைலை விட நேரில் சூப்பராக இருக்குதுங்க சேரீ. என் மொபைல்லே கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். ஆனால் நேரில் நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா நம்ம மொபைலில் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் நேரில் சூப்பராக இருக்குது சேரீலாம். எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. 1000லேருந்து 25 வரைக்கும் தான் நாங்கள் பார்த்தோம். அதுலேயே வந்து அவ்வளோ வெரைட்டி சூப்பராக இருந்துச்சு. எனக்கெல்லாம் மனசு அடிச்சிக்கிச்சு. நம்ம கல்யாணத்தப்பெல்லாம் இந்த அளவுக்கு சேரீ இல்லையே இவ்வளோ அழகானு. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப அழகழகாக வெரைட்டியாக சேரீ வந்துருக்குது. சாஃப்ட்டு சில்க்குறாங்க, என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எல்லா சேரீயும் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு செக்ஷனுக்காக போய் நின்று ரேட் வரைய ஒரு சேரீயாக பார்த்துட்டு எல்லாமே வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஒரே இதாக பார்க்க முடியாது, நிறைய பேருக்கு எடுத்தோம் சேரீ. அதனால் ஒரு செக்ஷனுக்காக ரேட் வரையாக பிரித்து தனித்தனியாக பார்த்துன்னு இருந்தோம். இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது மேக்ஸிமம் 6+ இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் நல்லா ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு டைமில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுக்க முடியாதுல்ல, இப்போ வந்து க்ரௌடு நிறைய வந்திருக்குறோம். தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. நம்மளுக்கு தேவைன்னா எடுத்துக்கலான்னு நான் பாட்டுக்கு செலெக்ஷன் பண்ணி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எடுக்கும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். கலர் சூப்பராக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இந்த சேரீ நல்லாயிருக்கு, அப்படியே ரேட் என்ன ஏதுன்னு பார்த்துன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சேரீ. நீங்கள் என் மொபைலை விட நேரில் அவ்வளோ அழகாக இருக்கும் சேரீ. அப்புறமேட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. கலர் நல்லா இருக்குது, என்ன ரேட்டு இதுன்னு பேசின்னு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் போனோம். அந்த ரேட்டு வந்து 25 கிட்ட இருந்துச்சு. அதனால் நாங்கள் இங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக டி நகரில் போச்சு. காலைல 11 மணிக்கு வந்தோம். மணி இப்போது கிளம்பும் போது 5 கிட்ட ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இது என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம கோமாதா வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மிரரில் நம்ம கோமாதா வந்து பெண் தெய்வம் தானே, அதனால் முகத்துக்கு பெண் தெய்வம் வச்சு அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கடை வந்து அவ்வளோ தெய்வீகமாக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பிள்ளையாரை தான் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, ரிட்டன் வரும்போது எடுக்கலான்னு நினச்சினே இருந்தேன். ரிட்டன் வந்து எப்பாடா முடிஞ்சது டைம் கிளம்பலான்னு அவ்வளோ வேகத்தில் வந்துட்டேன். அதனால் மறந்துட்டேன். அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்பலாம். மனசே வரல, என்ன பண்ணுறது. நம்ம வேலை முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் எடுக்கணுன்னா பைசா வேணும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. இருந்த பட்ஜெட்டுக்கு நம்ம சேரீ எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக டி நகர்லேயே போச்சு. காலை 11 கிட்ட வந்தோம். இப்போ மணி பாருங்கள் 5:30 ஆயிடுச்சு. ஒரு வழியாக எடுத்து முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறோம். நல்லா கவனிச்சாங்க, நல்ல மரியாதை கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக சேரீ எடுத்து கொடுக்கும்போது குங்குமத்தோடு வச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.